வணக்கம். புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் வணக்கத்தை கூறி இந்த சின்ன ஒரு வீடியோ பைட் கொடுக்கலாம் அப்படின்ற ஆசையில் பேசுகிறேன். நிறைய புக்கு படிப்பேன். வருஷம் வருஷம் புக் ஃபேருக்கு வருவேன். ஒரு 50-60 புக் வாங்குவேன். அது அந்த வருஷத்துக்கான என்டையர் வருஷமாக அந்த புக்கோட என்னோட ட்ராவல் இருக்கும். அதிகமாக ரொம்ப விருப்பப்பட்ட எழுத்தாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல் ரொம்ப விரும்பி படிப்பேன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா காலச்சுவடுகளோட புக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனுவலோட புக்கு ரொம்ப பிடிக்கும். காலச்சுவடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் ஜாமங்களின் கதை அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் சல்மா எழுதுகிற ஒரு ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அதை படிச்சிங்க அப்படின்னா பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்ல இருந்து அவங்க எப்படி அதில் மீண்டு வந்தாங்கன்ற வரைக்கும் அவ்வளோ அருமையாக அதில் சொல்லியிருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கே அதை படிக்க 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 ரொம்ப நம்ம அதிலே ஆழ்ந்து போய் ரொம்ப ஒன்றி போயிடும் அந்த கதைகள் கூடவே. இப்பெல்லாம் இருந்து தான் அவங்க இவ்வளோ முன்னேறி வந்திருக்காங்கன்றதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இன்னொரு புக்கை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடுங்காலத்தின் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இதை இது இது இந்த புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. இதை தாண்டி நிறைய கவிதைகள் புக்கு படிப்பேன். மனோபாரதி எழுதின புக்கு ரொம்ப பிடிக்கும். யுகபாரதி எழுதுகிற புக்கு அவரோட புரட்சிகரமான எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா காதல் முதல் காதல் வரை அப்படின்னு சொல்லிட்டு புகழேந்தி எழுதின புக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது என்ன ட்ராவல் டைமில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ட்ராவல் டயர்டை தாண்டி உங்களோட அந்த நாலேஜ் கெயின் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ட்ராவல் டயர் தெரியாத அளவுக்கு புக்கு உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். படிங்க, நிறைய புக் வாங்குங்க, நல்லா படிங்க. படிக்கிறது மட்டுமே உங்ககிட்ட நிற்கும். நன்றி.